ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 11/4/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும், கார்னியா ப்ளஸ் KN 517 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 10/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 948. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் அவங்க டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீ ஏகப்பட்ட பேர் பிசி வின் பண்ணியிருக்கீங்க, ஏபிசி வின் பண்ணியிருக்கீங்க. ஏபிசியை கம்பேர் பண்ணுறப்ப பிசி நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. ஏகப்பட்ட பெஸ்ட் கமாண்ட் இருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்றைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 948 ஸோ லைவில் வந்த வீடியோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக 10ஆம் தேதி லைவில் போட்ட வீடியோவில் நம்ம திட்டத்தட்ட இங்கே பவர் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 480 பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏபி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. பவர் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எடுத்த நம்பர் வேறங்க, ஆல் போர்டு பொறுத்த முடியாது. இங்கே 904 நான் பாக்ஸ் போட சொல்லியிருந்தேன். இந்த நீங்கள் போட்ட கூட ஏபி தான் பாஸ் ஆகிருக்கு. எல்லாமே டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற கெஸ்ஸிங்ஸ், என்னோட கெஸ்ஸிங் வீடியோ 10ஆம் தேதி என்னோட கெஸ்ஸிங் வீடியோவில் அதே பவர் நம்பர் தாங்க பாஸ் ஆகிருக்கு. பிசி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கெஸ்ஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 948 பெஸ்ட்டு கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமாண்ட் எப்படி இருப்புன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோட 2 நம்பரோட பாஸ் ஆகிருந்தால் உங்கள் நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, தயவு செய்து கமாண்ட் செக்ஷனுக்கு போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நித்யா எஸ் தொடர்ந்து 2ஆம் நாளாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் கெஸிங். நித்யா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி. நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கூட கொஞ்சம் பாக்ஸ் போட மறக்காதீங்க. நல்ல கெஸிங் நித்யா எஸ். டி ராஜேந்திரன் அதே தாங்க, ஏசி டெஸ்ட் மிஸ் 4 மினிட்டும் பிக் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ஏபிசி டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். நல்ல கெஸிங். சில பேர் நினைப்பீங்க ஏபிக்கும் ஏசிக்கும் ஒரு வின்னிங் இல்லையே. சில ஆப்பில் கொடுக்குறாங்க, சில இடத்துல கொடுக்குறாங்க, முக்கால்வாசி இடத்துல தரதில்லை. மற்றபடி கொஞ்சம் ஆப்லாம் தராங்க. அது அதே மாதிரி நாகராஜன் வேற லெவல் கெஸிங்க. 248 கொடுத்தா பிசி அருமையான கெஸ்ஸிங். அதே மாதிரி ஷர்விஷ் கேமிங் ஆல் போர்டு 9 நாள் சொல்லியிருந்தாப்புல, ஏ போர்டு 9 அருமையான கெஸ்ஸிங். டேவிட் பில்லா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி நிறைய பேர் பாக்ஸ் போட்டு தான் கண்டிப்பாக பிசி வின் பண்ணிக்கலாம். நல்ல கெஸ்ஸிங். அதே மாதிரி ராஜேஷ் ஆல் போர்டு 4. சதீஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசிங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாக்ஸ் போட. அதே மட்டும் ஸ்விம்மிங் ஃப்ளவர் கார்டன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஆக்சுவலாக இது வேறு நம்பரு, ஆக்சுவலாக இதுவும் வேறு நம்பருங்க. ஸோ இதில் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசி வின் ஆகுதுலாம். கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அதே மட்டும் கதிரிவேல் 945 கொடுத்த ரிசல்ட் வந்து 948. ஸோ நல்ல கெஸிங். அதே மட்டும் ஹனிமி ஆல் போர்டு 9 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஏ போர்டு 9 நல்ல கெஸிங். ராஜ்குமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஏசி. அதே மட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் ஆல் போர்டு 9. அதே மாதிரி காஜல் லக்கி செல் பாயிண்டா பி போர்டு 8 சொல்லியிருந்தாங்க. சி போர்டில் அமைஞ்சிருக்கு. நல்ல ராஜா பி 248 கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் 248 348 நிறைய பேர் டார்கெட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிசி வின்னிங். அதே மட்டும் நாகராஜ் ஏசி ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. யூசர் ஆல் போர்டு 8 டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஜாஸ்மின் ரோஜா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நீங்கள் நிறைய கெஸ்ஸிங்க பாருங்களேன். 3 2 ஏ போர்டில் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. நல்லா எடுத்துருக்கீங்க. டெஸ்டிங்ஸில் போயிருக்கு. கருப்பு ஆல் போர்டு 9 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஏ போர்டு ஆல் போர்டு 9. ஆனந்த் ஆண்டனி ஆல் போர்டு 8. கந்தவேலுஸ் வேற லெவலுங்க. ஆக்சுவலாக டி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காரு. பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி வின் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல கெஸிங் கந்தவேலுஸ். அதே மாதிரி எஸ்ஆர் ஹரி பிசி 89 அடித்தது ஏசியில். சொன்னால் எடுத்திருக்காப்புல. வேல்முருகன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அப்பாஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசியோ இல்லை ஏபிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மணியார் ஏசி பிசி 98 கொடுத்தாங்க, அடித்தது ஏசியில். சொன்னால் கெஸிங். அதே மட்டும் ராம்ஜி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மாதிரி நந்தினி பாஸ்கர்
ஆக்சுவலாக சி போர்டு 9 அடித்தது ஏ போர்டு நல்லா கெஸ் பண்ணிருக்காப்புல. சக்தி பி போர்டு அருமையாக 4 டார்கெட் பண்ணிருந்தாப்புல. சிவகுமார் சிவா ஆல் போர்டு 9-8 நல்லா கெஸ் பண்ணியிருக்காரு ஏசியில் வின்னிங். அது மாதிரி சாய் கிருஷ்ணா 908 4 போட்டு தான் வேறு லெவல் கெஸ்ஸிங்காக இருக்கும். ஏசி வின் பண்ணியிருக்காப்புல. யூசர் இவர் ஏ போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல, 9 மட்டும் மிஸ் பண்ணிட்டாப்புல. பிசி டி போர்டு நல்லா கெஸ்ஸிங். 4 டிஜிட் நம்பர்லாம் வேறு லெவல் கெஸ்ஸருங்க. அதே மாதிரி பாண்டியராஜன் ஆல் போர்டு 9-8 தான் டார்கெட் பண்ணியிருந்தாப்புல, நல்ல கெஸ்ஸிங். அது மாதிரி கிளாம் பிரேட் லூஃபா ஓகே சரியா போனால் பண்ணல பிசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. கார்த்திக் மணி ஆல் போர்டு 4-8 நல்ல கெஸிங். அதே மட்டும் சாம்நாட் பாக்ஸ் போர்டும் பட்சத்தில் ஏபி ரமேஷ் பி போர்டு 4 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. முஸ்தா ஆல் போர்டு 8 கேஎல் கெஸிங் ஆல் போர்டு 4 ராஜ்குமார் பாக்ஸ் போர்டும் பட்சத்தில் பிசி முத்துப்பாண்டி பி போர்டு அருமையாக 4 டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. பெகாஜி ரவி ஆல் போர்டு 8 கேஎல் வெங்கட் கெஸிங் ஆல் போர்டு 8 தீபராஜன் தீபன் 947 கொடுத்தா ரிசல்ட் வந்து 948 நாள் கெஸ் பண்ணியிருக்காப்புல. எம்கே ராஜ் கேமர்ஸ் பி போர்டு 4 அதே மட்டும் பிசி பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா எடுத்திருக்காப்புல. ஜிஎன் முருகன் பிசி நல்லபடியாக பிசி அருமையாக டார்கெட் பண்ணி எடுத்திருக்காரு, நல்ல கெஸிங். முத்தலகு பங்கு ஆல் போர்டு 9 பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. மியூசிக் ராகவேந்திரா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இஃபான் பாய் ஆல் போர்டு 9 அதே மாதிரி தளபதி ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. எஸ் கமல் ஆல் போர்டு 8 ராஜேந்திரன் ஏம் ஆல் போர்டு 8 மகேஷ் ஆல் போர்டு 4 திருப்பதி ஏ ஆல் போர்டு 8 நிவாஸ் கேமிங் பி போர்டு 4 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. கைலாஷ் ஆல் போர்டு 4 யானசேகரன் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. அசோக் விஜய் ஆல் போர்டு 9 சிராஜ் மோனு ஆல் போர்டு 4 செல்வ பிரபு அதே மாதிரி ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. ராஜகுமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி வேல் சித்தி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. யூசர் 941 கொடுத்தாரு, ரிசல்ட் வந்து 948 நல்லா எடுத்திருக்காப்புல. சுந்தர்சி ஆல் போர்டு 9 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. எஸ் துரைராஜ் ஆல் போர்டு 9 கேஎஸ் ராஜ் ஆல் போர்டு 4. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனை வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனை போய் ஒரு போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்டுக்கு மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ரியலி வெரி சாரி. இன்னைக்கு ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஸோ இதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட எய்மே 2000 லைக் மட்டும் தான். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷன் அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சிலவே இன்ஸ்டாகிராம் குரூப் முதற்கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்குள்ள நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட் இருக்காங்க, அவங்கள பிக் பண்ண முடியும். அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுற கமெண்ட் ஓரியண்டாக நம்ம லைவில் வர்றோம். ஸோ லைவுக்கு உங்கள் கமெண்ட் ரொம்ப முக்கியம். லைவில் வர ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் லைவ் இருக்குது, மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டோன்ட் மிஸ் இட். ஸோ ஏபிசி நம்பர் பார்த்துலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் என் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடிய 5, 7, பி போர்டு பொறுத்த முடிய 8, 9, சி போர்டு பொறுத்த முடிய 4, 0. சப்போர்ட் நம்பராக 3 கொண்டு வந்திருக்கேன். 3 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் எதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி விடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காது. உங்கள் கமெண்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கமெண்ட் லைவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம். இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம இதுலேருந்து எடுத்த ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட தமிழ் பையன், இந்த தமிழ் பையன் மொத்தமாக அடிங்க. அதே மாதிரி கேரளா பொண்ணுன்னு மொத்தாடிங்க. மொத்தமாக தமிழ் பையன் கேரளா பொண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. உங்கள் மொபைல் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மட்டும் அந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் உங்களோட ஆதரவையும் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. அடுத்து வந்து ஏபிசி நம்ம மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு நம்பர் 2 நம்பர் கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாட்டேங்க. இருந்தால் இந்த போர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் போகிற மைண்ட் செட்டில் மட்டும் பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா 584 மில்லியன் கொஞ்சம் கண் இருக்கட்டும். அதே மட்டும் 790, 875, அதே மட்டும் 940, 537, 807, 495, 389, 043, 831, அதே மட்டும் 807 மில்லியன் கொஞ்சம் கண் இருக்கட்டும். இதே மட்டும் நம்மளோட கெஸ்ஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்க அனுப்புவாருங்க. இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி விடுங்க. அதே மட்டும் உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்னவோ அதை இதில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக எடுத்து பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மட்டும் உங்களோட 3 டிஜிட் நம்பரை கமெண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துலாம். இது ஒரு தனி ட்ரிக்கு தாங்க. இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். இது எப்படி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும்? அகைன் எனக்கு இன்றைக்கி 6 மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னா 6க்கு முன்னாடி 0 அமைஞ்சிருக்கு. அதே மட்டும் 6க்கு முன்னாடி 3 அமைஞ்சிருக்கு. 360 பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் 306 இல்லாட்டி 603 இல்லாட்டி 630036. இதே மட்டும் உங்களுக்கு 6 நம்பர் அமையுங்க. அந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். இதான் சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்குறது. உங்கள் கெஸ்ஸிங்கோட நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இதோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு போர்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸ்னு. என் ட்ரிக்ஸை ஒரு சின்ன டெமோ பார்த்துலாம். இந்த வீடியோ நீங்கள் மோத்தோ டிவியில் தாங்க பார்ப்பீங்க. மோத்தோ டிவி ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கரண்ட் கெஸ்ஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக இருக்குங்க. அந்த 7 வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி ட்ரிக்கில் 72, 93, 15, 60, 57, 02, 84, 36, 18, 49 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் ப்ளே பண்ணி விட்டுருங்க. லைவில் பார்க்கலாம் இந்த மாதிரி சப்போர்ட் நம்பர் வருதுன்னு அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்த வந்து பவர் நம்பர் பார்த்துலாம். பவர் நம்பரோட ஆதிக்கம் நல்லபடியாக அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் திரும்ப சொல்லலை, உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்கே பண்ணத்தில் ஏதோ நம்பர் தான் எடுத்து ப்ளே பண்ண போகிறேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனி நபராக எடுக்கும் பட்சத்தில் இல்லைங்க, எனக்கு கெஸ் பண்ண தெரியாது, நான் குத்து மதிப்பான ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனி நபராக எடுக்கும் பட்சத்தில் மட்டும் வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ இல்லாட்டி ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு லக்கு தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லக்கு அமையுங்க. இல்லை 880, 612, 953 3 நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர் இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அதே மட்டும் கெஸ் பண்ண தெரியாட்டியும் கண்டிப்பாக அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்து வந்து டபுள்ஸை பார்த்துலாம். டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்த்தா 3 கொடுத்துருக்கேன். அதனால் கொஷின் மார்க் இன்னைக்கு கண்டிப்பாக லைவ் இருக்குங்க. காலையில் ஒரு 11 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே லைவ் வரேன். அதுக்கு நீங்கள் பண்ண கமாண்டை பார்ப்போம். கமாண்ட் ஓரியண்டாக இந்த லைவ் அமைய போகுது. அதுக்கு ஒன்று பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் கூட லைவில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து கரண்ட் கெஸ்ஸிங் பார்த்தலாம். கரண்ட் கெஸ்ஸிங் பொறுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸ்ஸிங்கில் இல்லைங்க. என்றைக்கு வின்வின் குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் மட்டும் அதிகபட்சம் வின் ஆயிருக்கு. மற்ற குழுக்களுக்குள்ள வின் ஆயிருக்கு ரொம்ப ரேரான முறையில் தான் வின் ஆயிருக்கு. மேபி இந்த மாதிரி கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா இந்த போர்டை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ எனக்கு பெரிய ஆச்சரியம்னா இந்த கரண்ட் கெஸ்ஸிங்கில் ரம்மி நம்பர் வந்திருக்கு. அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்தாகணுங்க. 059, 487, 210. அடுத்து ஆல் போர்ட் பார்த்துலாம். ஆல் போர்டு பொறுத்த மாதிரி 4 0லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகெயின் 3 இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களோட ஆல் போர்ட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ் பையன் கேரளா பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடியும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.